பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை கெடுள்ளதாய் மாறுகிறதுக்கு, நம்மளுடைய இருதயம் கெடுள்ளதாய் மாறுகிறதுக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன காரணங்கள், அவைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். ரொம்ப சூப்பரான வார்த்தைங்க. அது உண்மையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நேரா போலாமே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். இதுனா என்ன? இந்த வார்த்தை என்னத்தை சொல்லுதுன்னா, ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டு திரும்ப எதை விட்டுட்டு ஓடி வந்தீங்களோ அதை திரும்பி பார்க்கிறவர்களா இருந்தால், திரும்ப அதுல கை வைக்கிறவங்களா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? முன்னிலைமை காட்டிலும் இப்போ நம்ம எதிர்பார்க்கிற அந்த பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்குமா? நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. இருக்கிறதுல மோசமானதாய் நஷ்டம் உள்ளதாய் இருக்குமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்தா முன்னோக்கி பார்க்கிறவரா இரு, பின்னோக்கி பார்க்காதீங்க. லோத்தின் மனைவியை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி பார்த்துட்டு போ. ஆனா அதையும் மீறி அவளுடைய கண்கள் தானாய் பின்னோக்கி பார்த்தது. விளைவு என்ன? உப்பு தூணாய் மாறுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம உப்பு தூணா இருக்க அழைக்கலங்க. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாத தேசத்துக்கு, பரம காணனுக்கு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பின்னோக்கி பாக்குறீங்களா? எந்த காரியம் உங்களை பின்னாடி இழுத்துட்டு இருக்குது? ஆண்டவர் இடத்துல உதவியை கேளுங்க. ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. பின்னோக்கி பார்க்காதீங்க. பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் நல்லா இருந்தேங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டனோ அப்பவே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நோ, ஆண்டவர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். கேடு அல்ல, ஆசீர்வாதம் நம்ம இருதயத்துல தங்கும். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக காரியங்களில உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாங்கள் ஈர்க்கப்பட்டு பின்னோக்கி பார்த்துடுறோம். ஆண்டவரே, பின் திரும்பி பார்த்துடுறோம். எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. எங்களுடைய காரியங்களை மன்னிங்க. நாங்கள் பின் திரும்பாதபடிக்கு உண்மை மட்டுமே நோக்கி ஓடுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே உண்மை துக்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, எங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் எங்களுடைய பின்னிலைமை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நீர் விரும்புகிற பாத்திரமாய் அது இருக்கணும். ஆண்டவரே, எந்த விதத்திலும் கேடை விரும்புகிற இருதயமாய் எங்களுடைய இருதயம் இல்லாதபடி, கேடுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களை நீங்க திருத்துங்க. எங்களை உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வாங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. உண்மையான மன்னிப்பு, மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க. எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடாதபடிக்கு எப்பொழுதும் எந்த சோர்வுகள், எந்த காரியங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அன்று உண்மை மட்டுமே அண்டிக் கொள்ளுகிறவர்களா நாங்கள் இருக்க பின்னோக்கி பார்க்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த இரவுல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்து போடுங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானத்தோடு படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவையில்லாம எனக்கு தெரியல சகோதரியே, முடிந்து போன காரியத்தை பெருசா பேசாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, முடிந்து போன காரியத்தை எரித்து சாம்பலாய் அது போன காரியத்தை திரும்ப உயிர் பெற செய்யாதீங்க. மறைந்து போனது மறைந்து போனதா இருக்கட்டும். புதிய காரியங்களை நோக்கி இருவரும் ஒன்றாக இணைந்து ஓடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உங்க திட்டம், உங்க தீர்மானம் நிறைவேறட்டும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.